Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது மாநிலங்களவை தலைவர் அறைக்கு சென்று பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். स्वागत किया, अभिवादन किया, पुष्प गुच्छ देकर यहाँ पर केवल औपचारिक बातें होंगी। औपचारिक ही है क्योंकि इस समय में एक बेसिक बाकी स्टाफ के साथ भी थोड़ा इंट्रोडक्शन मेरे ख्याल में होगा जी। एक तो औपचारिक रूप से यहाँ बैठना, मतलब औपचारिक रूप से उन्होंने कार्यभार संभाल लिया जी। अपना जोत लेने के बाद एक बेसिक इंट्रोडक्शन का चीजें होती हैं। आप இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். கவியரசன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. இந்தியாவினுடைய 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையினுடைய தலைவர் பொறுப்பையும் அவர் ஏற்பதற்காக அங்க அந்த பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம நேரலையில பார்க்கிறோம். பொதுவாக ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் குடியரசு துணைத் தலைவர் தான் அதனுடைய தலைவராக செயல்படுவார். எப்படி மக்களவையில சபாநாயகர் இருக்கிறாரோ அதுபோல மாநிலங்களவையில அதனுடைய தலைவர் அப்படின்னு அந்த பதவி அழைக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில மத்திய அமைச்சர்கள் எல் முருகன், அதே போல கிரண் ரிஜிஜு, இந்த மாதிரி பல்வேறு முக்கிய நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக ராஜ்யசபாவுக்கு இது போன்ற புதிய தலைவர்கள் வரும்போது அனைத்து கட்சி கூட்டம் நடப்பது வழக்கமான ஒன்றுதான். ஏன்னா ஒரு அறிமுகம் வேணும், எல்லாரும் இணைந்து செயல்படணும். ராஜ்யசபா அப்படிங்கிறது முக்கியமான சட்ட மசோதாக்களை விவாதித்து நிறைவேற்றக்கூடிய இடமாக இருக்கிறது. மக்களவையில் எப்படி ஒரு மசோதாவை விவாதித்து நிறைவேற்றுறாங்களோ அதே போல மாநிலங்களவையிலும் அந்த மசோதா விவாதித்து நிறைவேற்றப்படும். அதன் பிறகுதான் அது சட்டமாகி நாட்டில் அமலுக்கு வரும். அத்தகைய மாநிலங்களவையை நடத்தக்கூடிய அதிகாரம் தலைவருக்கு இருக்கிறது. அவர் சுமூகமாக அனைத்து கட்சிகளையும் அனுசரித்து அந்த சபையை நடத்திட்டு போகும்போதுதான் ஆக்கப்பூர்வமான திரு சிபிஆரை பொறுத்தவரை அவரை சொல்லும் போதே அனைத்து கட்சிகளோடையும் நல்ல விதமாக பழகுவர் அப்படின்னு சொல்லுவாங்க, மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி. எனவே இவருடைய பதவி காலத்துல ராஜ்யசபா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதன் மூலமாக நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நடைபெறும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கிறாங்க. பொதுவாக குடியரசு துணைத் தலைவருடைய பதவிக்காலம் என்பது 5 ஆண்டுகள். அவர் மாநிலங்களவை தலைவராக செயல்பட்டாலும் அந்த எம்பியாக அவர் தேர்வு செய்யப்படுவதில்லை. இதெல்லாம் ரெகுலராக இருக்கிற ப்ரொசீஜர். அதே போல மாநிலங்களவை தலைவருக்கு மாதம் 4 லட்சம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும். அவர் ஓய்வு பெற்ற பிறகு 2 லட்சம் ரூபாய் பென்ஷனாக கொடுக்கப்படும். எதிர்வரக்கூடிய அடுத்தடுத்த நாடாளுமன்ற கூட்டங்களை திரு சிபிஆர் தான் நடத்த போறாரு மாநிலங்களவை தலைவராக இருந்து. அவருடைய பதவிக்காலம் நிச்சயமாக ஒரு நல்ல அனுபவமாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அபிராமி. தகவல்களுக்கு நன்றி கவியரசு. उपराष्ट्रपति का कक्ष है वहां पर औपचारिकताएं पूरी करते हुए भारत के नए उपराष्ट्रपति सीपी राधाकृष्णन, जैसा संजय जी कह रहे थे कि शपथ तो राष्ट्रपति भवन में ले ली है, महामहिम राष्ट्रपति ने दिलवा दी है। अब आगे की औपचारिकता कि उन्होंने अपना कार्यभार संभाल लिया है, इसके लिए वो संसद भवन में अपने कक्ष में आए हैं और औपचारिकताएं पूरी कर रहे हैं। संजय जी। बिल्कुल, आप देखिए जो होता है कि कुछ फाइलें साइन करना, एक तो ऑफिस एज्यूम करना, तो ये जो चीज़ें हैं ये प्रक्रिया का पार्ट है। लेकिन ये ऑप्टिक्स बड़ी इम्पोर्टेंट होती हैं। मैं वही चीज़ कह रहा हूँ कि कार्यभार संभाल लेना और साथ में मतलब
कुछ चीज़ें सेक्टोरियल पर्पस के लिए होती हैं कि आपने कार्य एज्यूम कर लिया तो फिर वो चीज़ें सारी जगह उस तरह से रिकॉर्ड के हिसाब से वो जाती हैं। तो इसके साथ एक कार्य परंपरा का, कार्य प्रणाली का भी इंट्रोडक्शन साथ में हो जाता है दोनों ही तरफ से। और इसमें मेरे ख्याल में वो वही चीज़ें होंगी, एक तो उन्होंने जो एज्यूम किया कि आज से ऑफिस, और साथ में वो चीज़ें होंगी कि जो बिल्कुल इस समय में निहायत ज़रूरी जो चीज़ें होंगी, बेसिक जो रूटीन या प्रोटोकॉल से संबंधित सेक्टोरियल पर्पसेस के लिए, क्योंकि कई सारी चीज़ों को लेकर के वो आए हैं। तो आज का दिन डेफिनेटली साथ में इम्पॉर्टेंट है। उनके सामने उनके तमाम ऐसे लोग बैठे हैं उनके साथ जो संसद को चलाने में उनकी बड़ी भूमिका, उनके सहयोग की बहुत बड़ी भूमिका होगी। उपराष्ट्रपति चेयरमैन साहब की। और ये हम लोग इसलिए भी बात कर रहे हैं क्योंकि जो Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.